गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரீட்சித் மகாராஜா பிரம்மனிஷ்டால பார்த்து இந்த பலராம சுவாமியோட பிரபாவங்கள் அவர் என்னென்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டதுனால போன அத்தியாயத்துல இந்த திவிதனுடைய சம்ஹாரத்தை சொன்னார். மேல பலராம சுவாமி இன்னும் சில லீலைகள் பண்ணியிருக்கார், அதை இந்த அத்தியாயத்துல சொல்ற. இந்த லீலை எங்க நடக்கிறதுனா ஹஸ்தினாபுரத்திலேயே நடக்கிறது. இந்த துரியோதனனுடைய புத்திரி லக்ஷ்மணா அப்படின்னு பேரு. இந்த லக்ஷ்மணாவை விவாகம் செய்து கொள்ளணும்னு சாம்பனுக்கு ரொம்ப நாளா ஆசை. சாம்பன் யாருன்னா கிருஷ்ணர் அஷ்டமகிஷியில விவாகம் பண்ணிட்டாலும் அதுல ஜாம்பவதியினுடைய மூத்த மகன் தான் சாம்பன். அந்த சாம்பன் இந்த லக்ஷ்மணாவுக்கு ஸ்வயம்வரம் வச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஸ்வயம்வரத்துல எவனோ ஜெயிச்சு இந்த லக்ஷ்மணா வைச்சன் போயிட்டானா என்ன பண்றதுன்னு ராத்திரியோடைய ராத்திரியா அஸ்தினாபுரத்துக்கு அந்த ஸ்வயம்வரத்திலேயே இந்த லக்ஷ்மணாவை தூக்கிண்டு அங்கேருந்து அபகரிச்சுன்னு கிளம்புறானா இந்த சாம்பன். அந்த லக்ஷ்மணா மேல ஆசை, லக்ஷ்மணாவுக்கும் இந்த சாம்பனை விவாகம் செய்து கொள்ளணும்னு ஆசை. ஆனா அங்க இருக்கக்கூடிய கௌரவர்கள் துரியோதனனுக்கு இந்த கிருஷ்ணனுடைய புத்திரனா இருக்கக்கூடிய இந்த சாம்பனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல இஷ்டம் இல்லையா. ஏன் நினைக்கிறாருன்னா முதல்ல பஞ்சபாண்டவர்களுக்கு அனுகூலமா இருக்கார் கிருஷ்ணர். இன்னொன்னு தன்னுடைய கிரேடு ஜாஸ்தின்னு நினைக்கிறாராம் துரியோதனன். என்னன்னா இந்த யாதவர்களுக்கு அவளும் சௌக்கியமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த கௌரவர்களுடைய முன்னோர்கள் தான் கொஞ்சம் இடம் கொடுத்து நீங்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நம்ம பிச்சையில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த யாதவர்களுக்கு என்னாத்து பெண்ணை நான் கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கோபமா என் பெண்ணை நான் க்ஷத்ரிய குலத்துல தான் கொடுப்பேன், இந்த யாதவர்களுக்கு கொடுக்க மாட்டேன். போறாதுக்கு இவன் ஒழுங்கா பெண்ணையும் கேட்காதபடிக்கு ஸ்வயம்வரத்துல இப்படி அபகரிச்சின்னு போறானே, இந்த பயலை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கௌரவர்களும் நினைக்கிறார்கள். போறாதுக்கு துரியோதனன் தான் கேட்கணுமா, அவன் தான் மகா அகம்பாவியாச்சே, அவனுக்கு சுத்தமா இதுல இஷ்டமே இல்லை. நம்ம காலுக்கு செருப்பு சமமா இருக்கக்கூடிய இந்த யாதவர்கள் என் பெண்ணை அழிச்சுன்னு போறதா, மேல சண்டை போட்டு அந்த பயலை பந்தீகரணம் பண்ணிடுவோம், அவனை கட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோன்னு சொல்லிட்டு துரியோதனன் மற்றவர்கள் எல்லோரையும் அழிச்சுட்டு இந்த சாம்பன் கூட யுத்தம் செய்யறதுக்கு கிளம்புறான். மேல யாரெல்லாம் கிளம்புறான்னா துரியோதனன், கர்ணன், ஷலன், இன்னும் 2 பேர், 5 பேர்கள் மகாவீரர்கள் கிளம்புறார்களாம். இந்த சாம்பனோட 5 பேர் சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு கிளம்புறா. இந்த சாம்பனை தனியா சமாளிக்க முடியாதுன்னு நினைச்சுட்டு வரா. கர்ணன் வரான், துரியோதனன் வரான், ஷலன் வரான், இந்த மாதிரி பூரிகேத்துன்னு இன்னும் ஒருத்தர் 5 பேர் கிளம்பி வரா. இவ வரான்னு தெரிஞ்சுட்டு சாம்பனும் நல்ல விறுவிறுன்னு போறார். எப்படியோ கிட்டக்க வந்த உடனே அவர் அதுக்கு மேல ஓடலையா, ஜெயிச்சுட்டு நம்ம போகணும்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே நிறுத்தி சிங்கம் போல ஏகோபிச்சு தான் தனியா அவ கூட சண்டை போடுறதுக்கு நிக்கிறான். உடனே கர்ணன் கூட சண்டை போட்டுட்டு போடா, எங்கடா ஓடுற பொண்ணதுக்கிண்டுன்னு உடனே சாம்பன் கூட அதுக்காக தான் நான் நிக்கிறேன், மேல யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு மேல யுத்தம் நடக்கிறது. இங்க என்னன்னா 5 வீரர்கள், மகாவீரர்கள், இந்த சாம்பன் தனியா சண்டை போட்டு இருக்கான். இந்த சாம்பன் அபாரமா யுத்தம் பண்றானா, அந்த 5 பேரையும் சமாளிக்கிறான். அவ ஒரு அம்பு விட்டானா 4 அம்பா விட்டு அவளை அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு வரான். இந்த கர்ணன் துரியோதனன்லாம் பார்க்கறான், என்னடா இவன் அபாரமா யுத்தம் பண்றான், ஏதோ சின்ன பையன் நினைச்சிட்டு நம்ம சாதாரணமா யுத்தம் பண்ணக்கூடாது போல இருக்கு, இவனுடைய பராக்கிரமத்தை பார்த்தா நம்மளே தோக்கடிச்சுட்டு கொண்டு போயிடுவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு கர்ணன் துரியோதனன்லாம் பேசிக்கொண்டு அந்த சாம்பனை புகழறானான் கர்ணன். உன்னை நான் சின்ன பையன் நினைச்சேன்னு அலட்சியமா யுத்தம் பண்ணினேன், நீ மகாவீரன் போல தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமா யுத்தம் பண்றேன்னு கர்ணன் துரியோதனன் 2 பேரும் சேர்ந்துட்டு அந்த சாம்பனை புகழார்கள். இப்ப மேல இவ 5 பேரும் தன்னுடைய நிஜஸ்வரூபம், தன்னுடைய நிஜமான அந்த வீரத்தை காண்பிச்சுன்னு அந்த சாம்பன் கூட யுத்தம் போடுறா. அப்பயும் அந்த சாம்பன் அந்த 5 பேரையும் சமாளிச்சுன்னு யுத்தம் பண்ணிட்டே வர்றார். இந்த சாம்பனோ சின்ன பையன், அங்க மகாவீரர்கள் 5 பேரு, எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும், அதுக்கு மேல சண்டை போட முடியலன்னே அந்த சாம்பனுடைய வில்லம்பெல்லாம் உடைச்சி அந்த குதிரைகள்லாம் சம்ஹாரம் பண்ணி அந்த சாரதியை சம்ஹாரம் பண்ணி அந்த சாம்பனை தலையோட காலை கட்டி லக்ஷ்மணா இருக்கக்கூடிய தன் பெண்ணையும் அழிச்சுட்டு துரியோதனன், கர்ணன் முதலியவர்கள்லாம் அஸ்தினாபுரத்துக்கு திரும்ப வந்துட்டான். இவ்வாறு சாம்பனை கட்டிட்டா அப்படின்ற விஷயத்த உடனே நாரதர் துவாரகையில போய் எல்லாருக்கும் தெரியாது போல சொல்லிட்டார். கிருஷ்ண பரமாத்மா பலராம சுவாமி எல்லார்கிட்டையும் இருக்கும்போது இந்த மாதிரி அஸ்தினாபுரத்துல துரியோதனாதிகள் சாம்பனை கட்டிட்டா அப்படின்ன உடனே யாதவர்களுக்கெல்லாம் அங்க ரொம்ப கோபம் வருதான். அந்த உக்ரசேன மகாராஜா இருக்காருன்னு அவர் அங்க இருக்கார். கிருஷ்ணர் துவாரகாதீசனா இருந்தாலும் ராஜ்ய பரிபாலனம் இவர் பேர்ல தான் நடக்கிறது.
அதனால அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கௌரவனா இருந்தா என்ன, அவன்கிட்ட நிறைய சைன்யம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கிட்டயும் மகா வீரர்கள்லாம் இருக்கா, ஒரு கை பாத்துடலாம், போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம், பாத்துக்கலாம். கௌரவன் தூக்கிறதுனால நம்ம பயப்படணும்ன்ற அவசியம் இல்லை, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தயாராகுங்கன்னு சொல்லிட்டு அந்த உக்ரசேன மகாராஜா அப்படி சொன்ன உடனே பலராம சுவாமி மேல எழுந்துண்டு, இல்ல கௌரவர்களும் நம்மளுக்கு வேண்டியவர்கள், யாதவர்களும் வேண்டியவர்கள், இவா 2 பேரும் யுத்தம் பண்ணி யாருக்கு நஷ்டம் வந்தாலும் சரி, அது எனக்கு வருத்தமா இருக்கும். அதனால நான் போறேன் மேல, இங்கேருந்து நான் கிளம்பி சமாதானம் படுத்தி நான் எப்படியோ சாம்பனை அழிச்சுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாரும் ஏகோபிச்சு சரின்ட்டா. பலராம சுவாமி போனா காரிய சித்தியோட தான் வருவார்னு. மேல பலராம சுவாமி அங்க இருக்கக்கூடிய சில பிராமணோத்தமர்கள், அப்புறம் முக்கியமா பேசக்கூடிய சில மந்திரிகள், இவாள் எல்லாரையும் அழிச்சுட்டு பலராம சுவாமி ஒரு அற்புதமான தேர்ல ஏறி கொண்டு ஹஸ்தினாபுரத்துக்கு பேசி சமாதானம் படுத்தணும்னு கிளம்பி வர. அப்படி கிளம்பி வந்துட்டு நேரா அங்க ஹஸ்தினாபுரத்துக்கு உள்ள போகல, தன் கூடையே சேர்ந்து உத்தவரையும் சாத்தியக்கையும் அழிச்சுன்னு வந்திருக்க. அப்படி ஹஸ்தினாபுரத்துக்கு உள்ள போகாதபடிக்கு அந்த ஹஸ்தினாபுரம் எல்லையில ஒரு உத்தியானவனம் இருக்கு. அந்த உத்தியானவனத்துல தான் தங்கி கொண்டு உத்தவரை கூப்பிட்டு, உத்தவ சுவாமி, நீங்கள் தான் இந்த போய் சமாச்சாரம் சொல்லுவதுல ரொம்ப உத்தமமானவர், உங்களை பார்த்தா யாருக்குமே கோபம் வராது, நீங்க தான் சரியாக பேசக்கூடியவர், அதனால நீங்க நேரா போயிட்டு நான் இந்த மாதிரி சமாதானம் பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நீங்க அவள்கிட்ட தெரிவிக்கணும்னு உத்தவர்கிட்ட சொன்ன உடனே உத்தவரும் மேல பலராம சுவாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு மேல தான் கிளம்பி போறார். அங்க ஹஸ்தினாபுரத்துல இருக்கிற அத்தனை பெரியோர்களுக்கும் நமஸ்காரம் பண்ணி தான் வந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார் உத்தவர். திருதராஷ்டிரன், துரியோதனன் முதலியவர்கள் உத்தவரை பார்த்து உத்தவருக்கு தகுந்த சத்காரங்கள்லாம் கொடுத்து என்ன விஷயம் வந்திருக்கேன்னு கேட்ட உடனே மேல உத்தவர் சொல்றார், பலராம சுவாமி வந்திருக்கார் சமாதானம் பேசுவதற்குன்னு. உடனே துரியோதனுடைய குரு தானே பலராம சுவாமி, என்னதான் இருந்தாலும் கதா யுத்தம் கத்துன்னு இருக்கானோ, அதனால பூர்ண கும்பல்லாம் எடுத்துட்டு பலராம சுவாமியை பார்க்கணும்னு மற்ற கௌரவர்கள்லாம் அழிச்சுட்டு துரியோதனன் தானே கிளம்பி வரான் பலராம சுவாமியை பார்க்கணும்னு அந்த உத்தியானவனத்துக்கு. உத்தியானத்துக்கு இந்த பூர்ண கும்பத்தெல்லாம் கொடுத்து, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம், நீங்க ஏதோ பேசணும்னு வந்திருக்கலாமே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே மேல பலராம சுவாமி பேச ஆரம்பிக்கிறார். எனக்கு நீங்களும் வேண்டியவர்கள், யாதவர்களும் வேண்டியவர்கள். இந்த சாம்பன் சுயம்பரத்துல உன்னுடைய பெண்ணை அபகரிச்சான்னு தெரிஞ்சு கொண்டு நீ அவனை பந்தியாக வச்சிருக்க. இப்ப மேல நாங்க எல்லோரும் துவாரகையில ராஜா உக்ரசேன மகாராஜா அவருடைய சாசனத்துலதான் இந்த ராஜ்யமானது நடக்கிறது. அவர் கோபத்தோட என்ன பண்றாருன்னா, உங்க கூட யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாதவர்கள் கூட சொல்லி சைனியே கிளம்பி வந்தது. நான் யாரையும் யுத்தம் பண்ண வேண்டாம், இந்த யுத்தத்தினால 2 பக்கமும் அந்த க்ஷயம் ஏற்படும், 2 பக்கம் 2 பேருக்கும் இம்சையாகும், துக்கம் வரும், யாரும் இதன் பொருட்டு துக்கத்தை அடையக்கூடாதுன்றதுனால சமாதானம் பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். அதனால மேல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனத்தை கேட்ட உடனே பலராம சுவாமி மேல மரியாதை அபிப்பிராயம்லாம் அந்த துரியோதனனுக்கு உண்டு. இந்த யாதவர்கள் உக்ரசேனனோட கோபம் வந்துடுத்து. மேல அவர் இந்த மாதிரி அவர் சாசனத்தினால யுத்தத்துக்கு வர அவங்க கூட சண்டை போடுறான்னு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டோன்னே ஏற்கனவே அகம்பாவி. இந்த மாதிரி கேட்ட உடனே மேல பலராம சுவாமிக்கு எதிர் சொல்வது போல மேல பேச ஆரம்பிக்கிறான் இந்த துரியோதனன். இவெல்லாம் என்ன சொல்றான்னா, இந்த யாதவர்கள் யார்? இந்த யாதவர்கள் நாங்க ஏதோ கொஞ்சம் ராஜ்யத்தை கொடுத்து சந்தோஷமா இருன்னு நாங்க போட்ட பிச்சையில வாழ்ந்துட்டு இருக்கிற யாதவர்கள் எங்க கூட சண்டை போட்டு எங்களை ஜெயிக்க போறார்களா? என்ன முடியும் இவர்களால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேளனமாக பேசி ஏதோ அவ குடும்பத்திலேருந்து என்னுடைய சித்தியா இருக்கக்கூடிய அந்த குந்தியை எடுத்துட்டதுனால, அந்த குந்திய கொடுத்ததுனாலதான் சந்தோஷமா இருக்கட்டும்னு இவனுங்களுக்கிட்டும் ராஜ்யம் இருக்கட்டும்னு கொடுத்து வச்சிருக்கோம். அப்படி அந்த ராஜ்யத்தை வச்சுட்டு இந்த சைன்யத்தை வச்சுன்னு இவெல்லாம் எங்க கூட சண்டை போடுறாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யாதவர்களை ஹேளனமாக பேசி, என்னைக்குமே நாங்கெல்லாம் சரீரத்துல இருக்கிற தலை இருக்கிறது போல நாங்கெல்லாம் தலைகள், இந்த யாதவன் இவெல்லாம் கால் மாதிரி, என்னைக்குமே காலும் தலையும் ஒன்றும் ஆகவே முடியாது, சிம்மாசனத்துல உட்காந்துட்டு பரிபாலனம் பண்றவன் சிங்கமா தான் இருக்க முடியும், ஆடா இருக்கவனால உட்காந்து பரிபாலனம் பண்ண முடியாது, நாங்க எல்லோரும் க்ஷத்திரியர்கள் சிம்மம் போல,
அதனால இந்த யாதவர்கள்லாம் ஆடு போல, எங்களை பார்க்கும்போது சரீரத்துல நாங்கெல்லாம் தலை போல, அவெல்லாம் கால் போல, நாங்க போட்ட பிச்சையில வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த யாதவர்களை எங்க கூப்பிட்டு என்ன ஜெயிக்க முடியும், அவனால வந்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமான்னு பார்ப்போம், நாங்களும் சித்தமா இருக்கோம், மேல எது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு இப்படி பலராம சுவாமி சொல்லியும் சமாதானம் அடுத்தாதபடிக்கு இப்படிலாம் பேசிட்டு கௌரவர்கள் துரியோதனாதிகள்லாம் அப்படியே ஹேளனமாக பேசிட்டு கிளம்பிட்டார்கள். அவ திரும்ப போறா, திரும்பி தன்னுடைய ஹஸ்தினாபுரத்துக்கே வந்துட்டா. இப்படிலாம் இவ பேசிட்டு கிளம்பின உடனே பலராம சுவாமிக்கு ரொம்ப கோபம் வந்துருத்தான். இவனுங்கெல்லாம் சௌக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக சமாதானம் பேசுறதுக்காக நம்ம வந்தா, நம்மளையும் நம்ம குலத்தையும் இவ்வளோ கேவலமா பேசிட்டு போறானே, நம்ம கிட்ட படிச்சிருக்கோன்னு இந்த புத்தி கூட இல்லாதபடிக்கு இப்படி பேசுறவனுக்கு நாம பறிஞ்சுன்னு வந்து இவாளை காப்பாற்றணும் நினைக்கிறது தப்புன்னு தீர்மானம் பண்ணிட்டார் பலராம சுவாமி. யாரு எப்பேற்பட்டவன் இந்த கிருஷ்ணன், எப்பேற்பட்டவன் நாங்கள்லாம் இவனுக்கு தெரியுமா? இவன் அல்பமா க்ஷத்ரியன்னு சொல்றான். மேல இருக்கக்கூடிய தேவேந்திரன்லாம் வந்து இந்த கிருஷ்ணனுடைய லீலையை தாங்க முடியாம வந்து சரணாகதி பண்ணிட்டு போன அந்த கிருஷ்ணனை பார்த்து இவ்வளோ கேளனமா பேசுறானா? அந்த கிருஷ்ணனுடைய புத்திரன் வந்து இவனுக்கு வேண்டாமாமா? போனா போறதுன்னு நான் சமாதானத்துக்காக பேச வந்தது என்னுடைய தப்பு. எப்பேற்பட்ட பிரபு அவன் கிருஷ்ணனுடைய மகிமையெல்லாம் எடுத்து சொல்றாராம் பலராம சுவாமி. இவன் ஏதோ தன்னை பெரிய க்ஷத்ரியன்னு சொல்லிட்டு இருக்கான். வெறும் இந்த பாரத தேசத்தை மாத்திரம் பரிபாலனை பண்ணிட்டு இருக்கான். இவனை விட ராஜாதி ராஜாக்கள் சப்த தீபமாண்ட அந்த பிரபுக்கள் எல்லாம் அந்த பகவானுடைய திருவடி ஆசிரியிச்சு க்ஷேமத்தை அடைஞ்சா அப்பேற்பட்ட பிரபு தான் துவாரகாதீசனாக இங்க பிறந்திருக்கான். அந்த பிரபுவை அலட்சியம் படுத்திட்டு இவன் ஏதோ தன் உயர்ந்த க்ஷத்ரியன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு இதுவும் தெரியல. அவன் சொல்லும் போது என்ன சொல்லினான், இந்த யாதவர்கள்லாம் வந்து தன்னுடைய தான் கொடுத்த அந்த ராஜ்ய பிக்ஷையில தானே வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொன்னான். அதுக்கும் மேல இந்த யாதவர்கள் வந்து கால் போல, நாங்கெல்லாம் தலை போல, என்னைக்குமே தலையும் காலும் ஒன்று சேரவே முடியாது, கால் தான் தலை தான் சொன்னால. உடனே பலராம சுவாமிக்கு கோபம் வந்து, அப்படியானால் இந்த அந்த காலா இருக்கக்கூடிய நாங்கள் இந்த தலையை என்ன பண்றோம் அப்படின்றத வேடிக்கை பார்க்க சொல்லு அவனேன்னு சொல்லிட்டு அங்க வந்திருக்கிற அந்த யாதவர்களோட சேர்ந்துட்டு பலராம சுவாமி கோபத்தோட இவனை வெச்சேனா பாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த ஹலம் இருக்கே அந்த கலப்பையை எடுத்துட்டு கிளம்புறாராம். அப்படி கிளம்பும் போது என்ன சொல்றாருன்னா, நான் சமாதானம் பேசுறதுக்காக இங்க வந்திருக்கேன், என்னையே கேரணம் பண்ணிட்டு போறானா? இந்த உலகத்துல ஒரு கௌரவ பீஜம் கூட இருக்கக்கூடாது. இந்த கௌரவர்கள்லாம் இந்த ஹஸ்தினாபுரத்துல தானே இருக்கான், இந்த ஊரையே காலி பண்ணிடுறேன், ஒரு கௌரவன் கூட இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு பலராம சுவாமி கிளம்புற. இவர் வந்து கோபத்தோட இதை பண்ணி தொலைச்சிருந்தாருன்னா மகாபாரத யுத்தமே இல்லை. எல்லாரும் வந்து அந்த கௌரவர்கள் காலமாயிருப்பா, பஞ்சபாண்டவர்கள் நிம்மதியாக இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருப்பா. இப்படி பலராம சுவாமி கிளம்புறார். இந்த கௌரவ பீஜமே இந்த உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு கோபத்தோட அந்த கலப்பை எடுத்துன்னு கிளம்புறார். இப்படி பலராம சுவாமி கோபத்தோட கிளம்பி என்ன பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டார்னா, ஏதோ பூமி என்கிட்ட இருக்கு, நான் தான் வந்து க்ஷத்ரியன் உத்தமன்னு இப்படி இந்த பூமியை வச்சிருந்தானே இவன் வந்து பெரிய ஆள்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த ஹஸ்தினாபுரமே இல்லாம பண்றேன்னு அவர் என்ன பண்றாருன்னா, சாதாரணமா அந்த கலப்பையை வச்சுன்னு என்ன பண்ணுவான், அந்த உழறத்துக்கு, அந்த அக்ரிகல்ச்சர் அந்த விவசாயம் பண்ணும்போது அந்த உழறத்துக்கு தானே அதை உபயோகப்படுத்துவா. இவர் பலராம சுவாமி இவர் சாட்சாத் பகவான் அவதாரமா இருக்கிறதுனால இவர் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த கௌரவர்கள் எல்லாரும் ஹஸ்தினாபுரத்துல தான் ராஜதானியா இருக்கா. அவர் தன்னுடைய மகிமையினால அந்த கலப்பையை கொண்டு வந்து அந்த ஹஸ்தினாபுரத்தினுடைய எல்லையில இப்படி வெட்டி அந்த நகரத்தையே இழுத்துன்னு போய் கங்கைக்குள்ள தள்ளி இந்த நகரமே இல்லாம பண்ணணும்னு இப்படி தீர்மானம் பண்ணிட்டாராம். அப்படி தீர்மானம் பண்ணி கோபத்தோட அவருடைய பிரபாவம் அப்படி அந்த கலப்பைய வந்து இப்படி ஒரு அடி அடிச்சு இப்படி இழுக்கிறாராம். அந்த நகரமே நகர்றதாம், ஏதோ ஒரு மூட்டை நகர்றது போல அந்த ஹஸ்தினாபுரமே நகர்றது. அங்கங்க அதது இடிஞ்சு உழர்ந்து பூகம்பம் வந்தது போல இருக்கு. ஹஸ்தினாபுரத்துல இருக்கிற அத்தனை பேரும் பயந்துட்டா இந்த நகரமே அழிய போறது அப்படின்னு. உடனே எல்லோரும் அங்கேருந்து கிளம்பி, திருதராஷ்டிரன், துரியோதனன், கர்ணன் எல்லாரும் கிளம்பி வராலாம். எல்லாரும் கிளம்பி வந்து பலராம சுவாமி கிட்ட வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அத்தனை பேரும். இப்படி இழுத்துன்னு போய் கங்கையில போட்டானா என்ன பண்ண முடியும், நகரமே இல்லாம போயிடுமோன்னா. இதுல தானே எத்தனை சொத்துக்கள், எல்லா ஜனங்களும் இந்த ஹஸ்தினாபுரத்துல தானே இருக்கா, இதுதானே ராஜதானியாக இருக்கு இந்த பாரத தேசத்துக்கே. இதையே அழிச்சுட்டானா என்ன பண்றது, ஒரு போற போக்கு பார்த்தா இழுத்துன்னு போய் கங்கையில போட்டு எல்லாத்தையும் சமாதானம் பண்ணிடுவார் போல இருக்கே, சமாப்தி பண்ணிடுவார் போல இருக்கேன்னு சொல்லிட்டு பயந்துண்டு அத்தனை பேரும் வந்து அந்த பலராம சுவாமி முன்னாடி வந்துட்டு ஸ்தோத்திரம் பண்றாளாம்.
தான் பிரபு, உங்களை பத்தி உங்க பிரபாவம் தெரியாதபடிக்கு நாங்க அலட்சியம் படுத்திட்டு வந்துட்டோம். முதல்ல இதை நிறுத்துங்கோ, எங்களால முடியல, போற போக்கு பார்த்தா நாங்க எல்லாரும் காலமாயிடுவோம் போல இருக்கு. நீர் யாரு? உங்களுடைய தலையில தானே இத்தனை விஷயமும் இருக்குன்னு அப்பேற்பட்ட சங்கர்ஷண மூர்த்தியா இருக்கக்கூடிய பிரபு தானே நீங்க இப்போ பலராம சுவாமியாக பிறந்திருக்கீர்கள். உங்களுடைய ஆக்ஞையினாலதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக, யாருக்கும் தெரியுமாக சூக்ஷ்மமாக கீழே இருந்து கொண்டு எல்லோரும் காப்பாத்தின்னு இருக்கேலே பிரபு, உங்க மகிமை தெரியாதபடிக்கு எங்களுடைய பணத்திமிரத்திலையும் எங்களுடைய பூமி இருக்கக்கூடிய அந்த திமிரிலையும் உங்களை அலட்சியம் படுத்தினது ரொம்ப தப்பு, எங்களை மன்னிச்சுக்கணும், முதல்ல இதை நிறுத்துங்கோ, முடியலன்னு சொல்லிட்டு ஏகோபிச்சு திருதராஷ்டிரன்லேருந்து ஆரம்பிச்சு துரியோதனன் எல்லோரும் இப்படி பண்ண உடனே பயந்துட்டார்களாம். பலராம சுவாமியோட இந்த காரியத்தை பார்த்து, ஹே நமஸ்தே தேவதேவா, இதை நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பலராம சுவாமியை ஏகோபிச்சு பிரார்த்தனை பண்றார்கள். எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ண பலராம சுவாமி சமாதானமாகி அந்த காரியத்தை நிறுத்துறார். உடனே துரியோதனன் பார்த்தா, இவரை விட்டா என்ன, நமக்கு விட்டா நாம ஏதோ கேரளமா பேசிட்டோம், நம்ம நகரத்தையே காலி பண்ணிடுவார் போல இருக்குன்னு சின்ன அந்த சாம்பனை போய் அழிச்சின்னு தன்னுடைய பெண்ணா இருக்கக்கூடிய லக்ஷ்மணையும் அழிச்சின்னு யதோக்தமா விவாகம் பலராம சுவாமி பண்ணி வச்சுட்டாராம். கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல இந்த சாம்பனுக்கும் லக்ஷ்மணைக்கும் ஸ்வயம்வரம்லாம் இல்லை, நல்லபடியாக அஸ்தினாபுரத்துல அற்புதமாக நல்ல விவாகம் பண்ணி வச்சு சாம்பனுக்கும் அந்த லக்ஷ்மணாக்கும் விவாகம் செய்து கொடுத்தது போல பண்ணி, அப்புறம் துரியோதனன் என்ன பண்றான்னா, இந்த பலராம சுவாமிக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த லக்ஷ்மணா அவனுடைய பெண்ணாச்சே, அவனும் ராஜாதிராஜன், இவளை விவாகம் செய்து கொடுக்கும்போது நிறைய சீரெல்லாம் கொடுக்கணும்னு துரியோதனன் நிறைய வஸ்துக்களை வச்சிருக்கானா, அத்தனையும் பலராம சுவாமியை முன்னிட்டு கொண்டு நிறுத்தனானா, அத்தனையும் அந்த தேர்ப்படைகள், யானைகள், குதிரைகள், தாசதாசி வர்க்கம், ஸ்வர்ணம் அத்தனையும் கொண்டு நிறுத்தறானா, இத்தனையும் என்னுடைய மாப்பிள்ளையா இருக்கக்கூடிய சாம்பனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பலராம சுவாமி கையில தன்னுடைய பெண்ணா இருக்கக்கூடிய லக்ஷ்மணையும் ஒப்படைக்கிறான். பலராம சுவாமியும் அந்த துரியோதனுக்கு குருவா இருக்கிறதுனால அவருடைய பிரபாவம் இப்பயும் தெரிஞ்சிருது. ஏதோ தன் க்ஷத்திரியன்னு அந்த யாதவர்கள் மேல அலட்சியத்தை பேசினா இப்ப தெரிஞ்சதுனால அந்த துரியோதனனும் பலராம சுவாமி கிட்ட தன்னுடைய பெண்ணையும் சாம்பனுக்கு விவாகம் செய்து கொடுத்து ஒப்படைக்கிறார். இப்படி பலராம சுவாமி ஜெயஸ்ரீயோட அந்த கௌரவர்கள், எந்த கௌரவர்கள் அவமரியாதை பேசினாலோ அந்த கௌரவர்கள் கிட்ட தன்னுடைய பிரபாவத்தை காண்பிச்சு அவளே பூஜிக்கத்தக்கது போல பண்ணி அந்த சீர் சிறப்புமோட தன் பெண்ணையும் விவாகம் செய்து கொடுத்து அனுப்பி இப்படி ஜெயஸ்ரீயோடைய துவாரகைக்கு வரும்போது அந்த துவாரகா வாசிகள்லாம் பரம சந்தோஷப்படுறாளாம். ஏன்னா அந்த கௌரவர்கள் அவள்கிட்ட சைன்யமும் ஜாஸ்தி, பணமும் ஜாஸ்தி, பூமியும் ஜாஸ்தி. அதனால போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா யுத்தம்லாம் இல்லை, தான் ஒத்தரா போய் ஏகோபிச்சு தன்னுடைய பிரபாவத்தை காண்பிச்சு அந்த நகரத்தையே நடுங்க பண்ணி மேல பயந்துண்டு அந்த பெண்ணையும் விவாகம் செய்து கொடுத்து இங்க அழிச்சன் துவாரகையில இருக்கிறது போல பலராம சுவாமி பண்ணாரோன்னு எல்லாருக்கும் பரம சந்தோஷம். எல்லாரும் பூர்ண கும்பத்தை வச்சுட்டு சித்தமாக பலராம சுவாமி அழைக்கிறார்கள். அப்படியே சீரும் சிறப்புமாக தன்னுடைய தம்பி புத்திரனா இருக்கக்கூடிய சாம்பன், அவர் தம்பி புத்திரனே நினைக்கலையா, தன்னுடைய புத்திரன் நினைச்சுன்னு தான் போற. இங்க இது கிருஷ்ணருக்கு பிறந்தார், தனக்கு பிறந்தார்னு எண்ணமே கிடையாது. ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு பரஸ்பர பாவனை. அந்த ஒரு பாவனையில தானே கிளம்பி போறார் அவர் அஸ்தினாபுரத்துக்கு. அப்படியே அந்த லக்ஷ்மணைய தன்னுடைய புத்திரனாக அப்படிதானே நினைச்சிட்டு இருக்க, தன்னுடைய புத்திரன் தான். அப்படி சாம்பனுக்கு விவாகம் செய்து வச்சு இப்படி துவாரகையில அவளை இருக்கும் போல பண்ணின உடனே ஜனங்களுக்கெல்லாம் பரம சந்தோஷம். இப்படி கௌரவர்களை ஜெயிச்சுட்டு வந்தோம் அப்படின்றது அவளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்பேற்பட்ட பலராம சுவாமி ஏகோபிச்சு இந்த கௌரவ நகரத்தையே நடுங்க பண்ணினார் அப்படின்னு இந்த பலராம சுவாமியினுடைய பெருமையெல்லாம் பிரம்மனிஷ்டால் சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். மேல எல்லோரும் இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச அஷ்டஷஷ்டிதமோऽध्यायः श्रीशुकोवाच दुर्योधनसुतां राजन् लक्ष्मणां समितिञ्जयः स्वयंवरस्थाम् अहरत् साम्बोजाम्बवती सुतः कौरवाः कुपितावूचुः दुर्विनीतोऽयमर्भकः कदर्थीकृत्य नः कन्याम् अकामाम् अहरद्बलात् बध्नीतेमं दुर्विनीतं किं करिष्यन्ति वृष्णयः येस्मत् प्रसादोपचितां दत्तां नो भुञ्जते महीं निगृहीतं सुतं श्रुत्वा
यद्येष्यन्तीह वृष्णयः भग्नदर्पाः शमं यान्ति प्राणा इव सुसंयताः इति कर्णः शलो भूरिः यज्ञकेतुः सुयोधनः साम्बम् आरेभिरे बद्धं कुरु वृद्धानुमोदिताः दृष्ट्वानुधावतः साम्बः धार्तराष्ट्रान् महारथः प्रगृह्य रुचिरं चापं तस्थौ सिंह इवैकलः तं ते जिगृक्षवः क्रुद्धाः तिष्ठ तिष्ठेति भाषिणः आसाद्य धन्विनो बाणैः कर्णाग्रण्यः समाकिरन् सोपविद्धः कुरु श्रेष्ठा कुरुभिः यदुनन्दनः नामृष्यत् तदचिन्त्यार्भः सिंहः क्षुद्रमृगैरिव विस्फूर्ज्य रुचिरं चापं सर्वान् विव्याधसायकैः कर्णादीन् षड्रथान् वीरान् तावद्भिः युगपत्पृथक् चतुर्भिः चतुरो वाहान् एकैकेन च सारथीन् रथिनश्च महेश्वासान् तस्य तत्ते अभ्यपूजयन् तं तु ते विरथं चक्रुः चत्वारः चतुरो हयान् एकस्तु सारथिं जघ्ने चिच्छेदान्यः शरासनं तं बद्ध्वा विरथीकृत्य कृच्छ्रेण कुरवो युधि कुमारं स्वस्य कन्यां च स्वपुरं जयिनो अविशन् तच्छ्रुत्वा नारदोक्तेन राजन् सञ्जातमन्यवः कुरून् प्रत्युद्यमं चक्रुः उग्रसेन प्रचोदिताः सान्त्वयित्वा तु तान् रामः सन्नद्धान् वृष्णिपुङ्गवान् नैच्छत् कुरूणां वृष्णीनां कलिं कलिमलापहः जगामहास्तिनपुरं रथेनादित्यवर्चसा ब्राह्मणैः कुलवृद्धैश्च वृतश्चन्द्र इव ग्रहैः गत्वा गजाह्वयं रामः बाह्योपवनमास्थितः उद्धवं प्रेषयामास धृतराष्ट्रं बुभुत्सया सोऽभिवन्द्य अम्बिकापुत्रं भीष्मं द्रोणं च बाल्हिकं दुर्योधनं च विधिवत् राममागतमब्रवीत् ते अतिप्रीताः तमाकर्ण्य प्राप्तं रामं सुहृत्तमं तम् अर्चयित्वा अभिययुः सर्वे मङ्गलपाणयः तं सङ्गम्य यथा न्यायं गामर्घ्यं च न्यवेदयन् तेषां ये तत् प्रभावज्ञाः प्रणेमुः शिरसा बलम् बन्धून् कुशलिनः श्रुत्वा पृष्ट्वा शिवमनामयं परस्परमथो रामः बभाषे अविक्लवं वचः उग्रसेनः क्षितिशेषः यद्व आज्ञापयत् प्रभुः तत् अव्यग्रधियः श्रुत्वा कुरुध्वं मा विलम्बितम् यद्यूयं बहवस्त्वेकं जित्वा अधर्मेण धार्मिकम् अबध्नीत अथ तन्मृष्ये बन्धूनामैक्यकाम्यया वीर्यशौर्य बलोन्नद्धं
आत्मशक्तिसमं वचः कुरवः बलदेवस्य निशम्योचुः प्रकोपिताः। अहो महच्चित्रमिदं कालगत्या दुरत्यया आरुरुक्षति उपानद्वै शिरो मुकुटसेवितम्। एते यौनेन सम्बद्धाः सहशय्यासनाशनाः वृष्णयः तुल्यतां नीताः अस्मद्दत्तनृपासनाः। चामरव्यजने शङ्खम् आतपत्रं च पाण्डुरं किरीटमासनं शय्यां भजन्ति अस्मदुपेक्षया। अलं यदूनां नरदेवलाञ्छनैः दातुः प्रतीपैः फनिनामिवामृतं। येऽस्मत्प्रसादोपचिता हि यादवाः आज्ञापयन्ति अद्य गतत्र पाबत। कथमिन्द्रोऽपि कुरुभिः भीष्मद्रोणार्जुनादिभिः अदत्तम् अवरुन्धीत सिंहग्रस्तमिवोरणः। श्रीशुक उवाच जन्मबन्धु श्रियोन्नद्धमदास्ते भरतर्षभा आश्राव्य रामं दुर्वाच्यम् असभ्याः पुरमाविशन्। दृष्ट्वा कुरूणां दौशील्यं श्रुत्वा वाच्यानि चाच्युतः अवोचत् कोपसंरब्धः दुष्प्रेक्ष्यः प्रहसन्मुहुः। नूनं नानामदोन्नद्धाः शान्तिं नेच्छन्ति असाधवः तेषां हि प्रशमो दण्डः पशूनां लगुडो यथा। अहो यदून् सुसंरब्धान् कृष्णं च कुपितं शनैः सान्त्वयित्वाहम् एतेषां शममिच्छन् इहागतः। तयि मे मन्दमतयः कलहाभिरताः खलाः तं माम् अवज्ञाय मुहुः दुर्भाषान् मानिनो ब्रुवन्। नोग्रसेनः किल विभुः भोजवृष्णि अन्धकेश्वरः शक्रादयो लोकपालाः यस्यादेशानुवर्तिनः। सुधर्मा आक्रम्यते येन पारिजातो अमराङ्घ्रिपः आनीय भुज्यते सोऽसौ न किलाध्यासनार्हणः। यस्य पादयुगं साक्षात् श्रीरूपास्ते अखिलेश्वरी सनार्हति किल श्रीशः नरदेव परिच्छदान्। यस्याङ्घ्रिपङ्कजरजः अखिललोकपालैः मौल्योत्तमैः धृतमुपासित तीर्थतीर्थम्। ब्रह्मा भवोऽहमपि यस्य कलाः कलायाः श्रीश्चोद्वहेम चिरमस्य नृपासनं क्व। भुञ्जते कुरुभिर्दत्तं भूखण्डं वृष्णयः किल उपानहः किल वयं स्वयं तु कुरवः शिरः। अहो ऐश्वर्यमत्तानां मत्तानामिव मानिनाम् असम्बद्धा गिरो वृक्षाः कस्सहेतानुशासिता। अद्य निष्कौरवीं पृथ्वीं करिष्यामीति अमर्षितः गृहीत्वा हलमुत्तस्थौ दहन्निव जगत्त्रयम्।
लाङ्गलाग्रेण नगरम् उद्विदार्य गजाह्वयं विचकर्ष स गङ्गायां प्रहरिष्यन् अमर्षितः जलयानमिवाघूर्णं गङ्गायां नगरं पतत् आकृष्यमानम् आलोक्य कौरवा जातसम्भ्रमाः तमेव शरणं जग्मुः सकुटुम्बाजिजीविषवः सलक्ष्मणं पुरस्कृत्य साम्बं प्राञ्जलयः प्रभुं राम राम अखिलाधारा प्रभावं न विदामते मूढानां नः कुबुद्धीनां क्षन्तुमर्हसि अतिक्रमं स्थिति उत्पत्ति अप्ययानां त्वम् एको हेतुः निराश्रयः लोकान् क्रीडनकानीशा क्रीडतस्ते वदन्ति त्वमेव मूर्ध्नीदमनन्तलीलया भूमण्डलं बिभर्षि सहस्रमूर्धन् अन्ते च यः स्वात्मनिरुद्धविश्वः शेषे अद्वितीयः परिशिष्यमाणः कोपस्ते अखिलशिक्षार्थं न द्वेषान्न च मत्सरात् बिभ्रतो भगवन् सत्वं स्थितिपालनतत्परः नमस्ते सर्वभूतात्मन् सर्वशक्तिधराव्यया विश्वकर्मन्नमस्तेस्तु त्वां वयं शरणं गताः। श्रीशुक उवाच एवं प्रपन्नैः संविघ्नैः वेपमानाय नैर्बलः प्रसादितः सुप्रसन्नः माभैष्टेति अभयं ददौ दुर्योधनः पारिबर्हं कुञ्जरान् षष्टिहायनान् ददौ च 12 शतानि अयुतानि तुरङ्गमान् रथानां 6,000 रौक्माणां सूर्यवर्चसां दासीनां निष्ककण्ठीनां 1,000 दुहितृवत्सलाः प्रतिगृह्यतु तत्सर्वं भगवान् सात्वतर्षभः ससुतः सस्नुषः प्रागात् सुहृद्भिः अभिनन्दितः ततः प्रविष्टः स्वपुरं हलायुधः समेत्य बन्धून् अनुरक्तचेतसः शशंस सर्वं यदुपुङ्गवानां मध्ये सभायां कुरुषु स्वचेष्टितम् अद्यापि च परं ह्येतद् सूचयत् रामविक्रमं समुन्नतं दक्षिणतः गङ्गायाम् अनुदृश्यते। श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे हास्तिनपुरकर्षणरूप सङ्कर्षणविजयो नाम 68तमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।